தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மிகுந்த மனமகிழ்ச்சி நாளாய் இது காணப்படுகிறது. बहुत मन खुशी के दिन आज की दिन है। தேவன் தம்முடைய ஊழியங்களை அற்புத விதமாக செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने सेवकाई को अद्भुत रीति से कर रहे हैं। தம்முடைய பிள்ளைகளையும் எடுத்து அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். अपने बच्चे को भी सेवकाई में प्रभु लेकर चलाते हैं, ये देखकर बहुत आनंद होती है। அவரை கருத்தாய் நாம் தேடுவோமானால், यदि हम कर्तव्य से प्रभु को ढूंढेंगे, அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. उनको जो कोई खोजते हैं वो पा लेते हैं। அப்படியே தேவனுடைய பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். वैसे ही प्रभु अपने बच्चे लोग को सामर्थ्य रूप से उपयोग करते அதை हैं। நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். उसे सोचकर मैं बहुत आनंद उठाता हूँ। இது கர்த்தர் ஊழியமாய் இருக்கிறது. ये परमेश्वर का सेवकाई है। எல்லோரும் இந்த ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். सभी लोग इस सेवकाई में भागी लेना இந்த है, ஊழியத்தை செய்ய வேண்டும். इस सेवकाई को करना है। அதைத்தான் நம்முடைய தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். उसे ही आप परमेश्वर चाहते हैं। ஆனபடினாலே வாலிப சகோதரர்கள், और इसीलिए नौजवान भाई लोग, சகோதரிகள், இந்த ஊழியத்திலே நீங்கள் உங்களுடைய தீவிரங்களை காட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். नौजवान भाई लोग सेवकाई में अपना तेजी को दिखाने के लिए मैं नम्र विनंती करता हूँ। விசேஷமாய் மற்ற மக்களுக்கு சுவிசேஷ அறிவித்து अनेक மக்களை சபைக்கு அழைத்து வரும்படி அன்புடன் और खास கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். कर दूसरे लोगों को परमेश्वर की सुसमाचार सुनाकर उनको मंदिर में लेकर आइए। ஆத்தும ஆதாயம் செய்ய நம்ம ஆரம்பித்தால்தான் अगर आत्मा को जीतने शुरू किए இந்த तब ஊழியத்தின் மகிமை நமக்கு தெரிய வரும். इस सेवकाई की महिमा रूपी बात मालूम पड़ेगी। அப்பொழுதுதான் வேதத்தை கருத்தாக வாசிப்போம். और तब वचन को हम कर्तव्य से அந்த पढ़ेंगे, ஆத்துமாக்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை சிந்திப்போம். उस आत्मा को क्या वचन बोलना है ये हम सोचेंगे, ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். परमेश्वर से पूछकर मांग लेंगे। அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது उस आत्मा को उस वचन बोलते समय அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். वो लोग भी उद्धार पाएंगे। தற்கொலை செய்ய போன ஒரு சகோதரனுக்கு நம்முடைய சகோதரர்கள் போய் ஆலோசனை கொடுக்கும். और जो खुदकुशी करने वाला भाई को जाकर भाई लोग ने आलोचना किया, அவர் அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டபடியினாலே उसने वो आलोचना ले लिया, इसलिए இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். यीशु को ग्रहण किया இயேசு கிறிஸ்துல ஒரு உறுதியாக மாறிவிட்டார். और यीशु के लिए एक पक्का बन गया। அவருடைய ஃப்ரெண்ட் இதை தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே अब उसका मित्र खुदकुशी करना बोलना है तो இவர் போய் ஆலோசனை கொடுக்க, ये जाकर आलोचना देकर அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, और वो परमेश्वर को ग्रहण करना, அவரும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறார். वो भी उद्धार में आता है। இதுதான் தேவனுடைய சித்தம். और यही परमेश्वर का इच्छा है। ஹalleluya. हालेलुया। அதற்காக தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். उसीलिए प्रभु ने हमें चुना है। தேவன் தம்முடைய வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने कार्य को कर रहा है, அவர் வல்லமையை நடப்பிக்க இருக்கிறார். वो सामर्थ्य करने वाला है। நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उनके संतान हैं। நிச்சயமாக நம்ம எடுத்து அவர் பயன்படுத்துவார். निश्चय रूपी प्रभु हमें उपयोग करेंगे। இந்த நாளிலே எல்லோரும் அறிந்தபடி குருத்தோலை ஞாயிறு என்று மற்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் और கொண்டாடுகிறார்கள். जो है आज के दिन जो 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 जैतून का जो दिन है, जो पकड़कर यीशु मसीह जाते हैं, वो वाला दिन है। நாங்களும் முன்னாலே சேச சர்ச்சில் இருக்கும்போது காலையில போய் தோட்டத்திலே ஓலையெல்லாம் வெட்டி கொண்டு குருத்தோலையில பிடித்து கொண்டு செல்லுவோம். हम भी जो है सीएसए में जब थे पहले, हम जाकर वो जैतून का वो जो झाड़ को लेकर हम भी ऐसे नारा लगाते இதே थे। போல ஒரு நாள் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் வந்து அங்கே பவனி போனார் என்று பார்க்கிறோம். ऐसे एक दिन में प्रभु यीशु मसीह जो है अपना नारा लगाकर आगे बढ़े। சமாதான கர்த்தராய், शांति प्रभु के समान, ராஜாதி ராஜாவாய் राजाओं के राजा के அவர் समान, பவனி போனார். और वो है जुलूस के समान गए। வந்து வஸ்திரங்களை எல்லாம் ரோட்டில விரித்தார்கள். और देखो लोग ने अपने चद्दर को रोड में बिछाए, அவரை சுமந்து கொண்ட சென்ற அந்த கழுதை அந்த துணியின் மேல் நடந்தது என்று பார்க்கிறோம். और जो गधा यीशु को उठाकर लेकर गया, वो गधा ने ही वो चद्दर का अनुभव நாமும் किया। கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சுவிசேஷ அறிவிக்க சென்றால், हम भी अगर यीशु को उठाकर हम सुसमाचार सुनाएंगे तभी நமக்கும் அப்படிப்பட்ட மேன்மை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वैसा बड़ी बात हमें भी प्रभु देंगे करके प्रभु समझाता இந்த है। நாள் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாய் காணப்படுகிறது. तो ये बहुत मन खुशी का दिन है। இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். अब प्रभु की वचन को ध्यान करने वाले அதுவே हैं। ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. उसी में जीवन है और सामर्थ है। நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. हमारे आत्मा को जिलाता है, நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. हमारे कष्ट को हटाकर हमारे लिए भलाई को लेकर आता எல்லா है, பிரச்சனையிலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இது और இருக்கிறது. सब समस्या से छुटकारा देती है। அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது கர்த்தருடைய வேதத்திலிருந்து தியானிப்போம். उस वचन को परमेश्वर की उपस्थिति में अभी स्मरण करें। சங்கீதம் 90 அதிகாரம் भजन संगीता 90 14 வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். वचन 16 को कोई उठकर ऊंची स्वर से, 14 को कोई उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं। நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். भजन संगीता की पुस्तक अध्याय 90 वचन 14,
बोर को हमें अपनी करुणा से तृप्त कर कि हम जीवन भर जय जयकार और आनंद करते रहे। இங்கே பக்தன் எழுதுகின்ற பொழுது भक्त यहाँ पर लिखते समय நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி जीवन भर जय जयकार और आनंद करते रहने, எங்கள் வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் हमारे जिंदगी भर के हर एक मिनट और हर एक सेकंड நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி हम आनंद और जय जयकार होने के लिए காலையிலே எங்களை ஆண்டவரே உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. बोर को हमें अपनी करुणा से तृप्त कर ऐसा लिखा है। உம்முடைய கிருபையினால் காலையிலே எங்களை நிரப்பும். अब कि अपनी करुणा से सुबह के समय यानी कि बोर के समय तृप्त कर। ஏன் காலையிலே அவருடைய கிருபையினால் நிரப்ப வேண்டும்? क्यों सुबह के समय अपने करुणा से भरना है? நாம் இங்கே புலம்பல் 3ஆம் அதிகாரம் विलाप गीत 3 अध्याय 22 23 வசனங்களிலே பார்ப்போமானால் 22 और 23 वचन में अगर हम पढ़ेंगे तो நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது हम नाश नहीं हुआ, அது கர்த்தருடைய கிருபையே. वो परमेश्वर की अनुग्रह है। இந்த உலகத்திலே நிர்மூலமாகாமல் இம்மட்டுமாக பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக நன்மை சுதந்தரித்து இருப்பது, इस पृथ्वी में अभी तक हम नाश ना हुए भलाई पाकर परमेश्वर के संग रहना, அது கர்த்தருடைய கிருபையே. वो परमेश्वर की अनुग्रह है। அது கர்த்தருடைய மகா பெரிய கிருபையே. वो परमेश्वर की बड़ी अनुग्रह है। அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவு இல்லை. उसकी जो करुणा की अंत ही नहीं, ரொம்பவும் இரக்கமுள்ள தேவன், बहुत ही अनुग्रहकारी प्रभु। அவருடைய கிருபையை பற்றி சொல்லுகின்ற பொழுது उनकी महा करुणा के बारे में बोलते समय அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. और वो बोर के समय नहीं होती है, காலைதோறும் அந்த கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. सुबह की समय वो करुणा नहीं होती है। ஆண்டவருடைய கிருபைகள் காலைதோறும் அவைகள் புதியவைகளாய் இருக்கிறது. परमेश्वर की करुणा बोर के समय पर वो नहीं होती है। அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் இருக்கிறது. वो करुणा प्रत्येक दिन नया होता है। இந்த புதிதான கிருபைகள் நமக்கு தினந்தோறும் நமக்கு காலையிலே தேவை. इस नए अनुग्रह प्रतिदिन सुबह के समय हमारे लिए जरूरत है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது हमारे प्रभु यीशु मसीह के बारे में देखते समय அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து वो प्रतिदिन सुबह अंधेरों के समय ही வனாந்தரமான இடத்திற்கு போய் और एक जंगली रास्ते पे जाकर அவர் ஜெபம் பண்ணினார். वो प्रार्थना किया, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். पिता को देखकर प्रार्थना किया, ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணினார். एक मन के साथ प्रार्थना किया। அந்த புதிய கிருபைகளை நிறைவாய் பெற்றுக் கொண்டு வந்தார். उस नए अनुग्रह को पूरी रीति से पाकर அந்த கிருபையினாலே கடந்து வந்தார். வல்லமையான ஊழியங்களை செய்தார். उस अनुग्रह को पाकर सामर्थ्य सेवकाई किया। ஊழியத்தை முடித்து விட்டு सेवकाई खत्म करने के बाद மறுபடியும் மாலையிலே और फिर उसके बाद शाम को அந்த மலையிலே போய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். वापस पहाड़ पर जाकर प्रार्थना किया लिखा है। சில வேளையில ராமுழுதும் அவர் மலையிலே போய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். और कभी कभी यीशु रात भर पहाड़ में प्रार्थना किया हम देखते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே புதிதான கிருபையும் ஜெபமும் இவ்வளவு தேவை என்றால் अगर यीशु मसीह को ही इतना नया कृपा और प्रार्थना जरूरत है तो நமக்கு எவ்வளவு அவசியம் என்று சற்று சிந்தித்து பாருங்க. हमारे लिए कितना जरूरत होगा ऐसा जरा सोच कर देखो। காலைதோறும் போய் அந்த கிருபை அவர் பெற்றுக்கொண்டார். सुबह सुबह जाकर उस अनुग्रह को पा लिया। அவர் மனித குமாரனாக இருந்தார், தேவகுமாரனாய் இருந்தார். मनुष्य पुत्र भी था, परमेश्वर का पुत्र भी இந்த था। உலகத்திலே மனிதனாகவே அவர் இருந்தபடியால் इस पृथ्वी में मानव के समान होने के ஒரு कारण மனிதனுக்கு என்ன தேவை, एक मनुष्य को क्या जरूरत है, அவன் எப்படி வாழ வேண்டும், वो कैसा जीना है, அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம் என்ன उसके लिए परमेश्वर ने रखा हुआ कार्य क्या है, என்பது மிகவும் தெளிவாக அவருடைய வாழ்க்கையிலே அதை நடப்பித்து காண்பித்தார். ऐसे अपने जिंदगी में उसे चाल चलन में दिखाया। காலைதோறும் போய் அவர் முதலாவது ஜெபம் பண்ணிவிட்டு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். और प्रतिदिन सुबह को प्रार्थना करके ही सेवकाई शुरू किया। இப்ப நம்மில अनेகர் காலையிலே ஜெபம் பண்ணுகிறோம். हम में से भी कई लोग सुबह प्रार्थना करते हैं। अनेகர் குடும்ப ஜெபம் பண்ணலாம். कोई लोग परिवार का प्रार्थना सुबह कर सकते हैं இதுவரையிலும் சிலர் குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம். और कुछ लोग ऐसा भी हो सकते हैं कि परिवार प्रार्थना में भाग न ले। இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்டு உங்கள் மனதிலே பதித்த பின்பு और आज इस वचन को सुनकर मन में रखकर உங்கள் வாழ்க்கையிலே நீ ஒருபோதும் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்க கூடாது. और तुम्हारे जिंदगी में कभी बिना प्रार्थना के नहीं रहना है। காலையில எழுந்திருந்து ஆண்டவரிடத்திலே அந்த புதிதான கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். सुबह सुबह प्रार्थना कर कर उस नए अनुग्रह को आप लोग पा लेना है। நம்முடைய அவசியத்திற்காக, हमारे जरूरत के लिए, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, हमारे आशीर्वाद के लिए, நம் மூலம் अनेक மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, हमारे जरिए दूसरे लोग उद्धार पाने, நம்முடைய பாதுகாவலுக்காக, हमारे रक्षा के लिए, நம்முடைய அருமையான வேலைக்காக,
हमारे अच्छे नौकरी के நம்முடைய लिए, குடும்ப வாழ்க்கைக்காக, हमारे पारिवारिक जिंदगी के நம்முடைய लिए, எல்லாவற்றிற்குமாக हमारे सारे बातों के அந்த लिए காலைதோறும் அந்த கிருபை நமக்கு அவசியம். सुबह के समय उस अनुग्रह हमारे लिए जरूरत है। சரி, எல்லாரும் காலையில வேலைக்கு போகிறோம், हम सभी लोग सुबह काम जाते हैं, சாயங்காலம் வரும்போது ரொம்ப டயர்டா தான் வருகிறோம். शाम को जब आते हैं तो थकान के साथ आते हैं, டயர்டா தானே வருகிறோம். थकान के साथ आते हैं। ஆனபடிதான் சில பொதுவாக உற்சாகம் உள்ளவர்கள் கூட ஒரு சரி சனிக்கிழமை வந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களாம் வர்றது இல்ல. और इसलिए शनिवार के दिन 1 घंटा प्रार्थना करने आओ तो वो भी नहीं आते। நல்லவர்கள் தான், अच्छी बात है, உற்சாகம் உள்ளவர்கள் தான், हर्षित लोग ही है, அவர் நல்லவர் இல்லன்னு இல்ல. अच्छे लोग नहीं है ऐसा नहीं है। இத பத்தின கொஞ்சம் விவரம் இல்லாததுனால, और थोड़ा विवरण इसके बारे में नहीं है, इसलिए அதனால தான் வரல. उसके कारण नहीं आया। வரலன்னு அவங்கள மோசமானவங்க நான் சொல்லவே மாட்டேன். और नहीं आया तो बुरे लोग हैं मैं कभी नहीं कहूंगा। வந்திருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். जो भी लोग आए सब अच्छे लोग ही है। ஒரு நேரத்துல ஆவியில உற்சாகம் உள்ளவங்களா இருந்தவங்க தான். एक समय में आत्मा में हर्षित लोग ही थे। அந்த எம்மா அந்த வந்து போன 2 சீசர்களும் एमाउस के जो 2 चेले जब चल रहे थे, அவங்க என்ன சொன்னார்கள் என்றால், वे लोग ने क्या बोला? வழியில இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது, जब यीशु मसीह ने वचन को समझाया तभी நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? हमारा हृदय हर्षित होकर जला नहीं। அப்ப வேத வசனத்தை கேட்டாங்க, शास्त्र के वचन को सुने, அவர் விளக்கி சொன்னாரு, यीशु ने समझाया அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததா. और उनकी हृदय जागकर उठी। இப்ப நாங்க 2 பேரும் உங்களுக்கு வேத வசனத்தை விளக்கி சொல்லுகிறோம். हम दोनों मिलकर वचन को समझा रहे हैं। நீங்கள் கவனமாய் கேட்டால் आप ध्यान से सुनेंगे तो உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். तुम्हारा हृदय भी हर्षित होकर जलेगी। அடுத்த சனிக்கிழமை சாயங்காலத்துக்கு கூட எல்லாரும் வந்து और விடுவீர்கள். अगला शनिवार के दिन सभी लोग आ जाएंगे। எல்லாரும் நல்லவர்கள் தான், सभी लोग अच्छे हैं, எல்லாரும் உற்சாகமா இருக்கிறவர்கள் தான். सब लोग हर्षित ही है। வேத வசனம் நம்முடைய பேசணும்னு நம்மால இருக்க முடியாது. लेकिन वचन हमसे बात जब करेंगे तो हम रह नहीं அவர் सकते। தினந்தோறும் காலையில போய் ஜெபம் பண்ணினார். देखो यीशु रोज सुबह प्रार्थना किए। மாலையில நம்ம வந்து வேலையில இவ்வளவு டயர்டா வந்த பிறகு अगर शाम को थोड़ा थकान में आएंगे तो भी இதுக்கு மேல போய் ஜெபம் பண்ண முடியுமா? इसके बाद कैसा प्रार्थना कर என்று நம்ம सकते हैं? நினைத்து விடுகிறோம். ऐसा हम सोचते हैं। அருமையா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? लेकिन हमारा यीशु ने क्या किया? பகல் முழுதும் அவ்வளவு ஊழியத்தையும் செய்தார். दोपहर भर बहुत सेवकाई किया। இன்னைக்கு நாம போய் டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் இறங்கி ஆபீஸ்ல ஏசில உட்கார்ந்து வேலை பார்க்கோம். और आज हम एक रिक्शा पकड़कर ऑफिस में एसी में काम करते हैं ரிட்டர்ன் வரும்போது ஆட்டோல இருந்து வீட்டு முன்ன இறங்கிடுறோம். और रिटर्न आते समय भी रिक्शा में आते हैं। நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். हम सोचते हैं कि हमारे लिए बहुत थकान है। ஆண்டவர் பகல் முழுதும் வேலென்றும் பார்க்காமல் நடந்து சென்றே ஊழியம் और செய்தார். प्रभु यीशु मसीह दोपहर भी नहीं देखे, चलकर ही सेवकाई किए। அவர் காலையில ஒரு கிருபை பெற்றிருந்தார் பாருங்க. देखो सुबह एक अनुग्रह उन्होंने पाया। அந்த வல்லமையினால போய் நிறைய பேரை சுகப்படுத்தினார், பிசாசு விரட்டினார், வல்லமையாய் அத்தனை காரியங்களையும் செய்தார். वो सामर्थ से उन्होंने सामर्थी सेवकाई किया, शैतान को भगाया, चंगाई भी किया। அப்ப காலையில போய் நம்மளும் புதிய கிருபையை பெற்றுக்கொண்டோமானால், तो सुबह हम भी नया अनुग्रह पा लिए तो நம்ம எந்த வேலையில போனாலும் அற்புதமா இருக்கும், அதிசயமா நடக்கும். तो कौन से कार्य में भी जाएंगे तो अद्भुत भी हो गया, आश्चर्यचकित भी होगा। ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். परमेश्वर हमारे साथ कैसे बातचीत कर रहे हैं हमें पता चलेगा। நாம எப்படி நடத்துகிறார் என்பது நமக்கு தெரியும். हमें कैसे अगुवाई करेंगे वो भी पता நமக்கு चलेगा। எங்கெங்க என்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும். हमारे लिए किधर क्या भलाई रखा है वो भी पता चलेगा। சாயங்காலம் வந்தாச்சு டயர்ட் ஆயிட்டுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டோம். हम जो है शाम हो गया, टायर्ड हो गया, बैठ गए। நாம வணங்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு हम கிறிஸ்து जो आराधना करने वाला हमारा प्रभु यीशु मसीह, கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிற. हम कंपनी में काम करके आए। சரி, கோயிலுக்கு போனா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தானே ஜெபம் பண்ண வேண்டியது अभी இருக்கும். चर्च जाएंगे तो भी ज्यादा से ज्यादा आधा घंटा है, पौना நீ घंटा। வந்துட்டு போனே அந்த டயர்டு தன்னால பறந்து போயிடும். अगर आप आकर जाएंगे तो वो टायर्ड ऑटोमेटिक चला जाएगा। தேவனுடைய மறுபடியும் உங்களை உற்சாகத்தை உங்கள் மனதிலே கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். तो लोग आप लोग जो खोए हुए हर्ष को वापस लेके आने के लिए मैं मांग रखता हूँ। ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவர் கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. प्रार्थना का अर्थ परमेश्वर से संगति में रहना, ஆண்டவர் கூட பேசுவது. परमेश्वर से बात करना, கொஞ்ச நேரமா வந்து ஆண்டவரிடமிருந்து நம்மை வந்து பலப்படுத்திக் கொள்வது, थोड़े समय आकर हम में परमेश्वर के अंदर बलवंत करना, கிருபைகளை பெற்றுக் கொள்வது. अनुग्रह को पा लेना। அப்ப என்ன எல்லாரும் ஈவினிங் கூட்டத்துக்கு வருவீங்களா? तो अब से सभी लोग आराधना में आएंगे। வருவீங்களா? வாய் திறந்து ஆமான்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களால வர முடியும். ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள போகணும். வாயை மூடிட்டு தலையாடினீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டீங்க. अगर मुंह खोलकर हाँ बोलोगे तो ही आप आओगे। வாயினால அறிக்கை பண்ணுங்க, அது உங்களுக்கு நடந்துரும். अगर मुंह से कबूल करोगे तो ही होगा। எல்லாம் வந்துருவீங்களா? सब आएंगे आराधना में। வாயை புத்திட்டு ஆமா, வாயை திறந்துட்டு ஆமா வருவோம்னு சொல்லுங்க. சந்தோஷம் வரும். கொஞ்ச நேரம் थोड़ा देर आप लोग आ सकते हो। வேலையில இருந்து லேட்டா வந்தாலும் வந்துருங்கன்னு சொல்லி இருக்கிறேன். अगर थोड़ा लेट आएगा तो भी प्रॉब्लम नहीं है, लेकिन आकर थोड़ा प्रार्थना करो। பாருங்க, சில சகோதரர் லேட் ஆனாலும் வந்துருதாங்க. कुछ बहन लोग भाई लोग लेट हुआ तो भी आ ஆலயத்துல जाते। போய் விழுந்துறணும், और भवन में आकर गिरना है, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். आशीर्वाद को पाना है। அப்ப
அப்ப அவர் சாயங்காலம் போய் அப்பவும் வல்லமையை பெற்றுக்கொண்டார். शाम को जाकर भी यीशु मसीह ने सामर्थ पाया. சரி, இப்ப காலையில நம்ம வீட்டுல எந்திரிச்சோன்னு நம்ம என்ன செய்றோம்? अब सुबह हम जब उठते तो क्या करते? முத எந்திரிச்சோன்னு என்ன செய்றோம்? अब सब उठ के क्या करते? பெட்ல உட்கார்ந்து சிலவங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லுவார்கள். और कुछ लोग बेड में ही थोड़ा प्रभु को அது धन्यवाद எத்தனை देते. பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. वो कितने लोग करते मुझे पता नहीं. எழுந்தோன்னு கொஞ்சம் நன்றி சொல்லிட்டு कुछ धन्यवाद देकर அதுக்கு பிறகு குடும்ப ஜெபம் செய்வார்கள். उसके बाद कुछ परिवार में पारिवारिक प्रार्थना होती है. அப்படிதானே? எல்லாரும் குடும்ப ஜெபம் செய்கிறீர்களா? सभी लोग परिवार की प्रार्थना करते हो. சரி, அது இப்ப கேட்காண்டா. அடுத்த வாரத்துல கேட்கணும். குடும்ப ஜெபம் எல்லாரும் பண்ணிட்டு வந்துருங்க. और सभी लोग परिवार की प्रार्थना करके आ जाओ. பண்ணாமலும் பண்ணிருங்க. और नहीं किया तो भी करो. அதுதான் நமக்கு ஆசீர்வாத ஊற்று. वही आशीर्वाद की सोता है. ஆசீர்வாதமே அங்கே தானே இருக்கிறது. आशीर्वाद उधर ही छुपी है. கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாக்கணும். प्रभु हमें सब बातों में संभालना है. என்னோட சகோதரன் புதிதாக வண்டி ஓட்டி படித்திருந்தான். और मेरा भाई जो है एक नया गाड़ी सीखा था. அந்த ஒரு 10 கிலோமீட்டர்ல ஓட்டி கொண்டிருந்தான். वो एक 10 किलोमीटर का रेडियस में ही चला रहा ஒரு था. நேரத்துல 150 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதுக்கு ஒரு ஆர்டரை வாங்கி விட்டான். और एक दिन वो एक ऑर्डर ले लिया कि 150 किलोमीटर चलाना है. சொந்தக்கார பையன் தான் அந்த வண்டி ஓட்டுறவன். அன்னைக்கு பார்த்து அவன் இல்லை. और जो पहचान वाला लड़का उस दिन नहीं. ஒன்று செய்ய முடியாது. अब कुछ नहीं करना है. அந்த இது காரியத்தை கண்டிப்பாக போய் ஆக வேண்டும். और वो ऑर्डर जल्दी कंप्लीट करना है. இவன் என்ன செய்தான்? ये मेरा भाई ने क्या किया? 1 மணிக்கு எந்திரிச்சான். रात को 1 बजे उठा. வீட்ல பாடி ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கரத்துல ஒப்படைச்சிட்டான். और घर पे गीत गाकर आराधना करके उस बात को प्रभु के हाथों में समर्पित किया. வண்டி ஓட்டணும், ரொம்ப தூரம் போகணும், சிட்டில போகணும், பெரிய ஹைவே எல்லாம் வண்டி ஓட்டணும். क्योंकि उसको छोटा जगह पे चला के आदत है. अभी बड़ा जगह पे जाना है. அவன் வண்டி ஓட்டுகிறான். अभी गाड़ी चला रहा है. ஒன்று ஓவர்டேக் பண்ண வண்டி எடுத்த உடனே कोई अगर ओवरटेक कर रहा है तो அங்கிருந்து பஸ் வேகமா வருகிறது. वहां से सामने से गाड़ी तेजी से आ रही है. கரெக்ட்டா வந்து முன்னால வந்து அப்படியே பிரேக் போட்டு நிக்கறான். और आकर आगे आकर ब्रेक डाल के खड़ा किया. நினைத்தான் என்னோட முடிந்தது என்று நினைத்தான். इसने सोचा आज खत्म. அவன் ஆண்டவர் காலையிலே போமுன்னால ராத்திரி 1 மணி நேரம் கர்த்தரை தேடிட்டு ஆண்டவர் கரத்துல ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். तो जो रात होगा तो भी 1 घंटा प्रार्थना करके प्रभु के हाथ में समर्पित करके गया. சொன்னதான் ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஒப்படைச்சா கர்த்தர் தான் பாதுகாத்துட்டு அன்றைக்கு நான் உயிரோட இருந்திருக்க तो மாட்டேன். उसने वही कहा कि अगर मैं प्रार्थना नहीं किया होता आज मैं जिंदा नहीं हुआ. சகோதரர்களும் சாட்சி சொன்னார்கள். और भाई में भी गवाही दिया. ஒரு நிமிஷம் கூட கண்ணு வந்து கொஞ்சம் அசந்துட்டு வண்டி ஓட்டும்போது அசந்தர கூடாது. 1 सेकंड के लिए मुझे नींद आ गया था. ஆனாலும் தேவனா கர்த்தர் பாதுகாத்து और இருக்கிறார். तो भी प्रभु ने संभाला. We should take very much care. थोड़ा हम ध्यान भी देना चाहिए. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். प्रभु हमें संभालता है. எடுத்தானே இப்ப காலையில ஜெபம் முடிச்சாச்சு. अभी सुबह प्रार्थना तो खत्म की. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? इसके बाद आप क्या करोगे? யாராவது சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க, நேரம் போக கூடாது. காலையில எந்திரிச்சாச்சு, குடும்ப ஜெபம் பண்ணியாச்சு, முகத்தை சொல்லிட்டு உடனே குடும்ப ஜெபம் என்ன பண்ணுவீங்க? सुबह उठ गए, प्रार्थना भी करते, अभी क्या करना है? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். कोई एक जन बोलो. ஆ? चप्पल. வீட்டு வேலை. घर का काम करना है. சரி, நீங்க 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 என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, வேதத்தை எடுத்து படிப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? உடனே நான் சொல்றேன் என்ன செய்வீங்க தெரியுமா? டக்குன்னு மொபைல் எடுத்துக்கொண்டு என்ன செய்வீங்க? சார்ஜ் போடுவோம். हम जो है पहला क्या करेंगे, मोबाइल को चार्ज में डालेंगे. இன்னும் சிலர் ஜெபம் பண்ண போகும்னாலே பார்த்துட்டு சார்ஜ் போட்டு வச்சிரும். ஜெபம் பண்ண சட்டி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். और कुछ लोग क्या करेंगे, प्रार्थना करने तक चार्ज होने दो. ஏன்னா அது போஞ்சட்டி எடுத்து எடுத்து பார்ப்போம். இடையில வந்து 50 இருக்குன்னா சரி இருக்கம்னு சொல்லிட்டு 100 வரல ஏத்திடுவோம். और जो है कुछ लोग क्या करते, 50% ही हुआ है, 100% चार्ज होने दो. எதுக்காக நம்ம அதை சார்ஜ் பண்ணணும்? और काय के लिए चार्ज करना है. இப்ப நிறைய அதுல வந்து வேலை பாக்குறாங்க. और कुछ लोग मोबाइल से जॉब करते நிறைய हैं. பேர் வேலைக்கு போகும்போது அதுல செய்தியை கேட்டுட்டு போறாங்க. कुछ लोग उसमें संदेश सुन के जाते हैं. பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. और बहुत सारे कार्य मोबाइल में होती है. அது நேராக நேராக குறைஞ்சிக்கிட்டே வரும். और काम होते होते मोबाइल चार्ज कम होते हैं. இவங்க என்ன பண்றாங்க? ये लोग क्या करते हैं, இவ்வளவு டேட்டா வந்து யூஸ் பண்றது இவ்வளவு வந்து பவர் வேணும் அதுல. इतना काम करने के लिए इतना चार्ज की जरूरत है. ரொம்ப கவனமா பார்த்து மொபைல்ல எல்லாரும் சார்ஜ் ஏத்திடுவோம். बहुत ध्यान से सभी लोग मोबाइल में चार्जिंग कर लेते हैं. யாராவது மொபைல்ல சார்ஜ் போட மறந்துருக்கீங்களா? कोई आज तक मोबाइल में चार्जिंग डालने भूले है क्या? மறக்கல. भूले नहीं. ஆனா ஜெபம் பண்ண மறந்துருக்கீங்களா? लेकिन प्रार्थना करने भूले. மறந்துருக்கீங்க. உண்மை ஒத்துக்காங்க, என்ன மறக்காதாங்க. और भूला करके बोलो, लेकिन आज के बाद मत भूलो. தப்ப யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் தைரியம் உள்ளவங்க. और जो गलत को अंगीकार करता है वही धैर्यशाली யார் है. தப்ப ஒத்துக்கிட்டாங்களோ உடனே அவங்க தான் அடுத்ததுல இருந்து திருந்த முடியும். जो गलत को मानते हैं वही उसमें से सुधार सकते हैं. அவங்க பெரிய ஆட்களா மாறி விடுவார்கள். बड़े व्यक्ति बन सकते हैं. சரி, இந்த மொபைல்ல சார்ஜ் போட்டாச்சு, मोबाइल में चार्जिंग डाल दिए, ஆபீஸ்க்கு போகிறோம்,
ऑफिस जाते हैं, ஆபீஸ் குறைஞ்சிட்டாலும் ஒண்ணு என்ன செய்றோம், ऑफिस में भी चार्ज कम हुआ तो क्या करते हैं? கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ல அங்க இருந்து ஒரு எடுத்து ஒரு சார்ஜ் போட்டு और कंप्यूटर में यूएसबी के जरिए वो चार्ज लगा देते हैं, வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். गाड़ी चलाते हैं। வண்டி ஓட்டும் போது அங்க ஒரு வயரை போடுது என்னன்னு கேட்டா அந்த மொபைலை கரெக்டா சார்ஜ் और பண்ணிக்கிட்டு, कार में भी देखो चार्जिंग सॉकेट है, उधर भी चार्जिंग ஏன்னா लगा அது இருந்தா தான் வீட்ல பேச முடியும். लेकिन चार्ज रहेगा तो ही घर पे फोन யாரா வேலை கூப்பிட்டா கரெக்டா போக முடியும். तो कोई बुलाएगा तो जा सकते உங்க हैं, யாராவது வேலை சம்பந்தம் பேசினா பேச முடியும். और काम के संबंध में बात करना है तो बात कर सकते ஈவினிங் हैं, வரும்போது கரெக்டா பார்த்தோம் சார்ஜ் இருக்குதா, और शाम को भी आते तो चेक करते कि चार्ज வீட்டுக்கு है, போய் சேரஞ்சட்டியும் போதுமா. और घर तक बराबर रहेगा क्या? சப்போஸ் நீங்க உங்க சார்ஜ்ல கொஞ்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, मान लो आपका चार्जिंग कम है நீங்க ரெண்டு பேரும் பெரிய மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்க, और आप लोग एक बड़े मार्केट में गए, ஒரு ஆளுக்கு சார்ஜ் குறைஞ்சு போச்சுன்னு அது வந்து முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுவோம். मान लो एक आदमी का चार्जिंग खत्म हो गया முடிய நேரத்துல பேசுறாரு, और खत्म होने तक बात करता நான் है, மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன், मैं अभी मार्केट आ गया, எங்கன்னு தெரியுமா, मैं किधर है पता है, போன் கட் ஆயாச்சு. और फोन कट हो गया, இவர் எங்கன்னு காரன்னு தெரியாது, अभी ये किधर है पता नहीं, அவர் எங்கன்னு காரன்னு தெரியாது, दूसरा आदमी किधर है पता பெரிய नहीं, மார்க்கெட்டு, बड़ा मार्केट है, ஒரு ஆள் பேச முடியாது, एक दूसरे को देख नहीं सकते, எவ்வளவு சங்கடப்படுறாங்க, और एक दूसरे कितना எவ்வளவு परेशान होते हैं, கஷ்டப்படுறாங்க, बहुत कष्ट उठाते ரெண்டு हैं, பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய சாமானதே வாங்க முடியாம போயிடும். और जो सामान लेना था वो ले नहीं पाते, அதுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். कितना सावधान रहते हैं। இதை நான் இப்ப ஏன் சொன்னேன்னா, मैं ये क्यों कहा, நம்ம காலையில நம்ம வந்து இதுக்கு வந்து சார்ஜ் போடுறோம், और सुबह हम चार्जिंग डालते हैं, வேலையில இருக்கும்போது சார்ஜ் போடுறோம், काम करते समय चार्जिंग, வண்டியில போகும்போது சார்ஜ் और போடுறோம், कार में चार्जिंग, சாயங்காலம் வரும் சார்ஜ் और போடுறோம். शाम को चार्जिंग। அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், तो हमारा प्रार्थना भी कैसा रहना है, அதிகாலையில பெரிய ஜெபமா இருக்கணும். மொத்தத்துல வந்து 100 கிட்ட நம்ம வந்து சார்ஜ் ஏத்திரதல்ல, और सुबह जो है जैसा 100% चार्जिंग करता है, सुबह की प्रार्थना बड़ी होनी चाहिए, நேராக குறையும் போது ஆபீஸ்ல போய் சார்ஜ் போடுறோம். और फिर जैसा होती होती है फिर ऑफिस में चार्जिंग, அப்ப ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாம். और ऑफिस में भी इसका मतलब हम थोड़ा देर प्रार्थना कर सकते हैं, பரிசுத்தாட்கள் நம்ம சார்ஜ் பண்ணி கொள்ளணும். और धीरे धीरे अपने आप को चार्ज करना है, சாயங்காலம் வீட்டுக்கு புறப்படணும்னா உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். और शाम को घर में निकलते समय छोटा प्रार्थना, வீட்டுக்கு வந்தாச்சு घर पे आ गए வந்துட்டு டீ போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் தானே. एक चाय डालकर एक छोटा प्रार्थना कर இன்னும் सकते நம்ம हैं, வந்து வல்லமை பெற்றுக்கொள்ளணும். और हम सामर्थ पाना அப்ப है, இந்த சோறு களைப்புகள் எல்லாம் மாறிவிடும். और ये थकान सब हट जाएगा। அப்ப நம்ம சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணினால்தான் शाम को आकर प्रार्थना करेंगे तो ही டயர்டே மாத்தி விடலாம். वो सारे थकान हट जाएगी। கர்த்தர் இயேசு இதை செய்திருக்கிறார். यीशु मसीह ने किया, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், सुबह के समय तुम्हारी अनुग्रह बड़ी है, அதை நம்முடைய ஆண்டவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி காலையில போய் பெற்றுக்கொண்டார். उसे सुबह के समय परमेश्वर ने दिखाया हमें। ஊழியத்தை முடித்த பின்பாக போய் சாயங்காலம் இரவுலையும் ஜெபம் பண்ணினார். सेवकाई खत्म होने के बाद शाम को और रात को भी उन्होंने प्रार्थना किया। இந்த கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. भोर के समय ये महाकरुणा बड़ी है। கிருபைகள் என்றால் என்ன? अनुग्रह का मतलब क्या है? எதுக்குமே தகுதி இல்லாத ஒருவருக்கு ஆண்டவர் அருளும் ஈவுதான், அததான் கிருபை. किसी भी न लायक लोगों को परमेश्वर जो देता है उसी को अनुग्रह कहते हैं। நம்ம அழகாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், हम चाहे सुंदर दिखे या ना दिखे, உயரமா இருக்கலாம், கட்டமாக இருக்கலாம், हम चाहे ऊंचाई में ऊंचाई अपना कद रहे या ரொம்ப कम रहे, ஞானத்தில் இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக हम இருக்கலாம், चाहे ज्ञान ज्यादा रहे चाहे ज्ञान कम रहे, வசதி உள்ள இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், चाहे हमारे पास संपत्ति धन दौलत रहे या ना रहे, படித்தவர்களுக்கெல்லாம் படிக்காதவர்களா இருக்கலாம், चाहे हम पढ़े लिखे रहे या पढ़े लिखे ना रहे, யாரா இருந்தாலும் चाहे कोई भी हो, இது எல்லாருக்கும் பொதுதான். ये सबके लिए कॉमन, இது எல்லாருக்கும் ஆண்டவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ये सबके लिए प्रभु ने तैयार रखा அந்த है। ஈவுகளை கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். उस अनुग्रह और कृपा प्रभु देते हैं। ஆண்டவரை கேட்கிற எல்லாருக்கும் அந்த கிருபைகள் கிடைக்கிறது. जो भी प्रभु से मांगते हैं सभी को वो मिलता है। அப்ப நம்ம ஒருபோதும் அந்த கிருபையை இழந்து तो விடக்கூடாது. हम कभी वो अनुग्रह को खोना नहीं चाहिए। எப்போ நேரத்தாலும் உங்களுக்கு ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணலாம். ऑफिस में थोड़ा समय मिल गया प्रार्थना करो। ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கூட வேத வசனத்தை பத்தி பேசலாம். अगर कोई मित्र है वचन के बारे में बात करो, பைபிள் வச்சிருக்கோம், நம்ம வேதத்துல இருந்து படிக்கலாம். और थोड़ा उसमें से मोबाइल निकाल कर थोड़ा बाइबल के बारे में बताओ। என்னுடைய அலுவலகத்தில் எங்களுடைய செக்ஷன் மாத்திரம் தீப்பிடி தெரிந்து விட்டது. और हमारे ऑफिस में हमारा सेक्शन आग पकड़ गया, நான் இருந்த டேபிளும் எரிந்து விட்டது. वहाँ का जो टेबल में आग लग गई, பக்கத்துல இருந்த எல்லா பிரிண்டர் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த டேபிளும் எரிந்து விட்டது. और बाजू वाला कंप्यूटर टेबल उधर भी आग लग गया, பின்னால இருந்த கபோர்டுகள் இருந்த எல்லா ஃபைலும் எரிந்து और விட்டது. पीछे कबोर्ड था उधर भी आग लग गया। ஆனா போய் என்னுடைய டேபிளை சைடுல இருந்து திறந்து பார்த்து என்னுடைய பைபிள் எனக்குள்ள பொருள் மட்டும் அப்படியே பாதுகாப்பா எந்த இதுவும் டச் இல்லாம இருந்தது. लेकिन मेरा टेबल को जब मैं खोला बाइबल और बाकी सारे वस्तुएं वैसे ही थे। அது கர்த்தருடைய வசனம், वो प्रभु का वचन அது है, ஜீவன் வல்லமை உள்ளது. वो जीवन का वचन அங்க है, இருக்குமெல்லாம் எடுத்து படித்து இருக்கிறோம், और हम कितने बार उसको पढ़े, அதை வைத்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். उसे रखकर प्रार्थना அந்த किए। கிருபை அங்கே இருக்கிறது, वो कृपा वहाँ पर அந்த है, வல்லமை அங்கே இருக்கிறது. वो सामर्थ वहाँ पर है। மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. मुझे बहुत आश्चर्यचकित ஸ்டாஃப்ல हुआ। எல்லாரும் கூட்டி கொண்டு வந்து காட்டினார்கள்.
मेरा स्टाफ सारे लोग को बुलाकर இங்கே दिखाया பாருங்கள், இயேசுவின் சார்புள்ள பைபிள் அவர்களுடைய பொருள் எல்லாம் அப்படியே இருக்கிறது பாருங்க. और देखो सब जल गया, लेकिन इनका सिर्फ बाइबल और बाकी सामान वैसे ही है। எல்லோரும் மிகுந்த ஆச்சரியமாக பார்த்தார்கள். सभी लोग बहुत आश्चर्यचकित से देखे। நம்முடைய தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர். हमारा प्रभु बहुत अनुग्रहकारी प्रभु है, நமக்காக நன்மைகளை செய்கிறவர். हमारे लिए भलाई वो करता है। சங்கீதம் 36:7 और भजन संगीता 36:7 में தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று பக்தன் சொல்லுகிறார். भक्त कहता है, हे परमेश्वर तेरी करुणा कैसी अनमोल है। அதை அவர் அனுபவித்து பார்த்திருக்கிறார். उसे वो चक्कर देखा है। 36 சங்கீதம் 7 வசனத்திலே भजन संगीता 36:6 में தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, हे परमेश्वर तेरी करुणा कैसी अनमोल है। அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். मनुष्य तेरे पंखों के तले शरण लेता है। அப்ப ஆண்டவருடைய கிருபை பற்றி நாம் அறிந்து கொண்டோமானால், यदि परमेश्वर की अनुग्रह हम जान लिए तो கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை கூட்டி மறைத்துக் கொள்கிறது போல, जैसे जो है वो जो चिड़िया जो है अपने बच्चों को संभालता है, எந்த ஆபத்து நேராமல் பாதுகாத்துக் கொள்கிறது போல, जैसे कौन से भी विपत्ति आने से जब चिड़िया अपने बच्चों को पंखों के नीचे बचाता அவருடைய है, கிருபை அருமையாக இருக்கிறபடியால் उसके अनुग्रह बहुत अच्छी है। इसलिए மனுபுத்திரர் எல்லாருடைய செட்டையில் நிழலிலே வந்து அடைகிறார்கள். मनुष्य पुत्र भी परमेश्वर के शरण गति के अंदर आते हैं। பாம்பேல சிட்டில இருக்க அப்படின்னா கோழி எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். आप लोग बॉम्बे में हैं तो इसलिए कैसा मुर्गा अपने जो बच्चों को वो मुर्गी जो है बचाती है आपको पता नहीं होगा। ஊர்ல பார்த்தால் लेकिन गांव के तरफ எல்லார் जाएं, வீட்டிலும் கோழி இருக்கும். सबके घर में मुर्गी मुर्गा, அது புது குஞ்சுகளை சின்ன சின்ன குஞ்சுகளா இறக்கி விட்டு வெளியே और जो விட்டுருப்பார்கள். छोटी मुर्गी छोटा छोटा रहता है वो बड़े मुर्गी के नीचे रहता है। ஏதாவது காக்கா அல்லது ஏதாவது காகம் அல்லது பருந்து அப்படி பறந்து வந்தால் या जो कुछ कौवा या चील गिद्ध अगर उड़कर आती है அந்த तो, கோழி ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. और ये जो मुर्गी एक आवाज देती அந்த है, சின்ன குஞ்செல்லாம் டக்கு டக்கு ஓடி உள்ள வந்துரும், அந்த சிறகு போட்டு மூடிக்கிடும். और ये छोटा बच्चे लोग आ जाते हैं और फिर मुर्गी अपने पंखों से छुपा देती है। அந்த காகம் பக்கத்துல வந்து வாயை கொண்டு கொத்தி விடும். और अगर वो कौवा नजदीक आएगा तो जो मुर्गी है उसको डस देती இந்த है। வசனத்தை வாசிப்பதில் நம்ம பார்த்ததனால நமக்கு உடனடியாக தெரிகிறது. और इस वचन को पढ़ते तो वही संभावना में याद आती है। அருமையான ஆண்டவர் और अच्छा அவருடைய परमेश्वर கிருபையின் செட்டைக்குள்ளாக நம்மை மறைத்து காத்துக் கொள்ளுகிறார். उसके पंखों के तले हमें शरण वो देता है। சங்கீதம் 86 அதிகாரம் 7 வசனத்திலே भजन संगीता जो है 86 उसकी 7वां वचन में, ஆண்டவரே हे परमेश्वर நீர் நல்லவர் என்று இங்கே சொல்லுகிறார். और तू भला है करता है। ஆண்டவரே हे परमेश्वर நீர் நல்லவரும் आप भला है நீர் மன்னிக்கிறவரும் और माफी करने वाला, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் और तुझे देखकर पुकारने वाले जो भी है, கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். और जो अनुग्रहकारी भरा हुआ है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, நம்ம ஆண்டவரை குறித்து நன்றாக பாருங்க. हमारे परमेश्वर के बारे में देखो, நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். हमारे परमेश्वर अति जो है अच्छा है, அவர் மன்னிக்கிறவர். वो माफ करने वाला है। எந்த தப்பு செஞ்சு எந்த பாவத்தை செஞ்சிட்டாலும், कौन से भी गलती या पाप अपराध किया तो भी, அறிந்தோ அறியாமல் செய்து விட்டாலோ, जाने में अनजाने में कर दिए तो भी, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், हे परमेश्वर मैंने पाप किया, நான் மெய்யாக மனம் திரும்புகிறேன், मैं सचमुच मन फिराता हूँ, என்னோட பாவத்தை மன்னித்து விடும், मेरे पापों को क्षमा करो, பரிசுத்த ரத்தத்தோடு கழுவி சுத்திகரியும், पवित्र लत को छिटकाकर मुझे शुद्धिकरण करो। மன்னிப்பார் என்று எழுதியிருக்கிறது. माफ करेंगे ऐसा लिखा है। அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் उनको देखकर पुकारने वाले कोई भी हो, அவர் கிருபை மிகுந்தவர் என்று எழுதப்பட்டுள்ளது. वो अनुग्रहकारी है करके लिखा है। பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவன். हमारा प्रभु कितने अच्छे हैं, அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். वो हमें देखते रहते हैं। என்னுடைய மகன், मेरा बेटा, என்னுடைய மகள் मेरा बेटी என்னை நோக்கி கூப்பிடுவாளா, मेरे देखकर पुकारेगी, பாவம் செய்கிற பொழுது பாவத்திட்டு என்னிடத்தில் திரும்புவாளா, और पाप करते समय पाप से हटकर मेरे और आएगी, என்னிடத்திலே அவர்கள் மன்னிப்பை கேட்பார்களா, मेरे से माफी मांगेंगे, நான் ஆயத்தமா இருக்கிறேனே, मैं तैयारी हूँ, நான் அவர்களை மன்னிப்பேனே, मैं उनको माफ करूंगा, அவர்களை நான் அன்பு கூர்ந்து இருக்கிறேனே, मैं उनसे प्रेम किया, அதற்காக என்னுடைய ஜீவனே நான் கொடுத்திருக்கிறேனே. और उसके लिए मेरे जीवन को दिया। ஆம் அருமையானவர்களே, हाँ प्रियो, ஆண்டவர் கரத்தை விரித்து தம்முடைய பிள்ளைகளுக்காக காத்து और கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने हाथों को जो फैलाकर तैयार में है, மிகுந்த கிருபை உள்ளவர். बहुत ही अनुग्रहकारी है। நாம் எப்பொழுது அவரிடத்தில் கடந்து சென்றாலும், इसलिए जब भी हम परमेश्वर के पास जाते हैं, எப்பொழுது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினாலும், जब भी हम परमेश्वर से प्रार्थना करते அவர் हैं, நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். वो हमारे लिए मदद करने के लिए काफी है। சங்கீதம் 94:18 और भजन संगीता 94:18 में, 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், और भजन संगीता 94:18, என் கால் சரிக்கிறது என்று என் கால் சறுக்கிறது என்று
நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. जब मैंने कहा मेरा पांव फिसलने लगा तब हे यहोवा तेरी करुणा ने मुझे थाम लिया. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, मेरा पांव फिसलने लगा जब என்னுடைய मैं कहता हूं, வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது, मेरे जिंदगी में एक परेशानी जब मैं कहता हूं, என்னால் தாங்க முடியாத ஒரு கவலை என்று சொல்லுகின்ற பொழுது, मेरे से सहन नहीं सकता ऐसे एक परेशानियां जब मैं என்னுடைய कहता हूं, குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது, मेरे परिवार में एक परेशानी जब मैं कहता हूं, எப்பொழுது நான் உம்மிடத்தில் கடந்து வருகிறேனோ, जब मैं तुम्हारे पास आता हूं, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டதே, परमेश्वर मेरे लिए ऐसा एक परिस्थिति आ गया, என்னை நீ தாங்குவீராக என்று சொல்லுகின்ற பொழுது, मुझे आप संभालो जब हम कहेंगे तब கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, परमेश्वर आपकी अनुग्रह मुझे संभालती है. கால் சறுக்குகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, जब मेरा पैर फिसलता है जब मैं कहता हूं, ஒரு சகோதரர் சொன்னார், हमारे भाई ने कहा, இப்படித்தான் திடீரென்று விழுந்து விட்டேன், கர்த்தருடைய கிருபையினால் தேவனாக கர்த்தர் பாதுகாத்தார். और मैं ऐसा गिर गया, अब मेरा प्रभु ने मुझे संभाला. நாம் விழுந்து விடுகிறோம், हम गिर जाते हैं, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். परमेश्वर अपने दूतों को भेजकर हमें संभालते हैं, பெரிய சேதங்கள் வராதபடிக்கு बड़े नाश ना आए, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. उनकी अनुग्रह हमें संभालती है, அதற்காக நாம் ரொம்ப நன்றி உள்ளவர்களாய் காணப்பட और வேண்டும். उसके लिए हम बहुत धन्यवादी होना है. சங்கீதம் 103 அதிகாரம் 8 வசனத்திலே, भजन संगीता 103 वचन 8 में, கர்த்தாவே நீர் உருக்கமும் हे परमेश्वर यहोवा दयालु நீர் இரக்கமும் और अनुग्रहकारी நீடிய சாந்தமும் और विलंब से कोप करने वाला மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று और சொல்லப்பட்டுள்ளது. अति करुणामय है. இப்ப நம்ம ஆண்டவர்ட்ட நாம எப்ப நினைக்குமோ அப்பெல்லாம் போகலாம். तो जब भी सोचते हैं तभी प्रभु के पास जा सकते हैं. எப்ப ஜெபம் நினைக்கும் அப்பெல்லாம் ஆண்டவர்ட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி ஜெபமா பண்ணி கிருபைகளை சேர்த்து கொள்ளலாம். हमेशा परमेश्वर से छोटा छोटा प्रार्थना करके हम पा सकते हैं. அவர் உருக்கமுள்ள தேவன், वो दयालु और अनुग्रहकारी அவர் இரக்கமுள்ள தேவன், और अनुग्रहकारी है, நீடிய சாந்தமுள்ள தேவன். विलंब से कोप करने वाला. எவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்து நீங்க ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்காக நீங்க உங்க பாட்டு கவனிக்காம இருந்து ஜெபம் பண்ணாலும் நீடிய சாந்தத்தோடு உங்க ஜெபத்தை கேட்பார். और कितना भी आप लोग प्रार्थना करते रहो, प्रभु लंबी धीरज से आपकी प्रार्थना को सुनते रहेंगे. மிகுந்த கிருபை உள்ளவர் என்று எழுதப்பட்டுள்ளது. बड़ी अनुग्रहकारी करके लिखा है. சங்கீதம் 103 அதே இதுல 11 வசனத்தை வாசிங்க. और उसी 103 वचन में, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் போதும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. भजन संगीता 103:11, जैसे आकाश पृथ्वी के ऊपर ऊंचा है वैसे ही उसकी करुणा उसके डरवियों के ऊपर प्रबल है. கொஞ்சம் பாருங்க, थोड़ा देखो, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது. इस आकाश से और पृथ्वी के ऊपर कितना बड़ा गैप है. நம்மளால கணிக்க முடியுமா? हम नाप नहीं सकते हैं எவ்வளவு உயரமா இருக்கிறது. कितनी ऊंची है. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், उनके डरवियों को, அப்படின்னா उसका मतलब கர்த்தர் யார் பயப்படுவார்கள்? प्रभु को कौन डरेंगे? தீமை விட்டு விலகிறவர்கள் தான் பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. बुराई से जो डरते हैं वे लोग प्रभु को डरते हैं. தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகி விட்டால், परमेश्वर को डरकर बुराई को छोड़कर கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால், प्रभु को डरकर जिएंगे तो, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு ஜீவித்தால், प्रभु के वचन को पालन करके जिएंगे तो, ஆண்டவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார் அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்ன சொல்லி இருக்கிறது என்பதை அறிந்து ஜீவித்தால், परमेश्वर ने जो भी कहा उसे पाकर परमेश्वर के अनुसार जिएंगे तब, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मुझे सम्मान करने वाले को मैं भी सम्मान करूंगा करके प्रभु कहते हैं. ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की वचन की अर्थ क्या है यह हमें समझना है. அதற்கு நாம் புது அர்த்தத்தை கொடுத்து நம்ம மனதில் வந்த பிரகாரம் நம்முடைய சுய சித்தத்தை அதில் செய்யக்கூடாது. उस वचन के हमारे अनजान में एक अर्थ लेकर हम कुछ नया कुछ नहीं करना है. உலகத்திலே நிறைய பேர் வேதவசன தவறாக அவர் போதித்து और விடுகிறார்கள். आजकल जो है वचन को गलत रीति से शिक्षा दिया जाता அர்த்தம் है. தெரியாமலே வேற ஒரு அர்த்தத்தை சொல்லி இதான் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். अर्थ नहीं मालूम पड़ता है और यही अर्थ करके कहते हैं. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. अंत समय में बड़ी परीक्षा के दिन आएगा ऐसा लिखा हुआ है. தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग सावधान से रहिए. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ, वचन में क्या कहा है, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, प्रभु ने क्या कहा है, இந்த வசனம் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்ய வேண்டும். ये वचन ऐसा करना है तो ऐसे
वैसे ही करना நீ है। அதுக்கு மாறுபட்டு செய்தால் अगर आप उसके उल्लंघन करेंगे तब கர்த்தர் அமைதியாக இருந்து விடுவார். परमेश्वर शांत रहेंगे। அவர் வந்து உன்னை கண்டிக்கிறதில்லை, वो तुम्हें डांटना नहीं அவர் देंगे, உன்னை தண்டிக்கிறதில்லை. वो तुम्हें जो है डांटना नहीं करेंगे। எழுதப்பட்ட வேத வசனமே நாம் அதற்குள்ள ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். और जो वचन के आशीर्वाद खोलेंगे அப்பவும் ஆண்டவர் மிகுந்த உருக்கத்தோடு, तब भी परमेश्वर बहुत अनुग्रहकारी होकर, மிகுந்த இரக்கத்தோடு, बहुत दयालु होकर, நீடிய சாந்தத்தோடு, लंबी धीरज மிகுந்த रखकर கிருபை நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். और अनुग्रहकारी से हमें देखते रहेंगे। இப்பொழுதாவது என்னுடைய மகன் என்னுடைய மகள் திருந்தி விட மாட்டார்களா? क्या अब मेरा बेटी बेटा नहीं सुधरेंगे? என்னுடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டார்களா? क्या मेरे वचन के अनुसार नहीं நான் चलेंगे? இவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேனே. बहुत सारी आशीर्वाद को मैंने तो हाथ में रखा है। என்னுடைய வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டு தவறான வழியில் போகிறார்களே. वचन का गलत अर्थ लेकर गलत मार्ग में जा रहे हैं, நான் எப்படி ஆசீர்வதிப்பது? तो प्रभु कैसा आशीर्वाद ஆண்டவர் करेंगे? சொல்லிவிட்டார், உண்மையுள்ள தேவன் அவர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். सच्चा परमेश्वर जो बोलेगा वैसा आशीर्वाद करेगा। ஹalleluya. हालेलुया। நாம் அதற்கு வேற அர்த்தத்தை எடுக்கவே கூடாது. हम उसके अलग अर्थ नहीं लेना है। ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் சரியா செய்து விட்டால் परमेश्वर जैसा बोला वैसा करेंगे तो ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். आशीर्वाद ढूंढ कर आएगी। போதும் என்று சொன்னாலும் அது நிற்காது. काफी है कहेंगे तो भी नहीं रुकेगा। ஏராளமும் தாராளமாய் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார். बहुताई से प्रभु देते रहेंगे। பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, आकाश और पृथ्वी के बीच में जितना ऊंचाई है, எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. देखो आकाश और पृथ्वी के बीच में कितनी ऊंचाई है। ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். अगर परमेश्वर के डरवियों हो तो ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் யார்? कौन परमेश्वर को डरकर जीता है? கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறவர்கள். परमेश्वर को वचन को पालन करने वाले, அவர்கள் தான் ஆண்டவரிலே நிலைத்திருப்பார்கள். वे लोग ही परमेश्वर में स्थिर रहेंगे। நாம் அவரிலும் हम उनमें அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் और वो हमारे में स्थिर रहेंगे, நாம் तब மிகுந்த கனிகளை கொடுப்போம். हम बहुत फल देंगे, நாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். बहुत बड़े आशीर्वादी होंगे। அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ उनके वचन क्या कहता है? வசனத்தை கண்டிப்பாக நாம் கைக்கொள்ள வேண்டும். वचन को अच्छे से पालन करना है। வசனத்தை கைக்கொண்டு நடக்கின்ற பொழுதுதான் वचन को पालन करके चलते समय ஆண்டவர் எழுதி வைத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தர முடியும். और परमेश्वर ने जो भी आशीर्वाद रखा है वो दे सकते हैं। வசனத்தின்படி ஜீவிக்காவிட்டால், वचन के अनुसार नहीं जिएंगे तो, வசனத்தின்படி எழுதப்பட்ட ஆசீர்வாதம் நம்மை வந்து அடைய முடியாது. और वचन के अनुसार के आशीर्वाद हम पा भी नहीं सकते। அப்படியால் அவர் வந்து பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு और வைத்திருக்கிறார். इसलिए प्रभु हमारे लिए महान आशीर्वाद रखा है। தீமை விட்டு விலகுகிறவர்கள், बुराई से जो अलग होते हैं, நன்மையை செய்கிறவர்கள், भलाई जो करते हैं, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், परमेश्वर को इच्छा को जो लोग करते हैं, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறவர்கள், परमेश्वर के वचन को जो पालन करते हैं, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்கிறவர்கள், परमेश्वर के वचन के अनुसार ही सारे बात करने वाले, அவர்கள் மேலுடைய கிருபை அவ்வளவு பெரியதாக उनके இருக்கிறது. ऊपर उनकी अनुग्रह उतनी बड़ी है। அப்ப நமக்கு அந்த கிருபை வேணுமா வேண்டாமா? तो हमें वो अनुग्रह चाहिए कि नहीं चाहिए? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, इस पृथ्वी को और आकाश के बीच में कितनी ऊंचाई है। ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். प्रभु झूठ नहीं बोलते। இவ்வளவு கிருபையை தருவார், इतना अनुग्रह देंगे, இவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவார். इतना आशीर्वाद देंगे। அவருடைய வார்த்தை கைக்கொண்டு நடவுங்கள். उसके वचन के अनुसार चलिए। இதுவரையில தப்பு இருந்துட்டா கூட, अब तक गलती हुआ, ஆண்டவரே இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன், प्रभु आज मन फिरा रहा हूँ, என் தப்பை இன்னைக்கு நான் அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறேன், मेरे गलती को माफ करके छोड़ रहा हूँ, இன்னைக்கு நான் மெய்யாய் மனம் திரும்பி விடுகிறேன். आज मैं सचमुच मन फिरा रहा हूँ। மெய்யாய் மனம் திரும்பி விட்டால் सचमुच मन फिराएंगे तब பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகுமா? स्वर्ग में बड़ी आनंद होगी। அப்ப தேவனாகத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரா? तो परमेश्वर ये आशीर्वाद हमें देंगे। சங்கீதம் 147:11 भजन संगीता 147:11 में தமக்கு பயந்து अपने डरवियों को தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் और अपनी अनुग्रह की आशा जो लोग लगाए रखे हैं, கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். परमेश्वर उनके ऊपर प्रिय है। இன்னைக்கு நானே குடும்பத்துல யாரெல்லாம் நம்மோட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, பிரியமா இருக்க மாட்டாங்க, நம்ம நினைத்து हम கொண்டிருக்கிறோம். सोच सकते हैं कि हमारा परिवार में कोई हमारा साथ नहीं दे रहा है, हमारे साथ खुश नहीं है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? लेकिन प्रभु क्या कहते हैं? ஆண்டவருக்கு பயந்து परमेश्वर को डरकर, தீமையை விட்டு விலகி बुराई को छोड़कर, தமது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் उसकी अनुग्रह की आशा जो लोग लगाए रखे हैं, கர்த்தரே ரொம்ப பிரியமா இருக்கிறார். उनके ऊपर प्रभु ही बहुत प्रिय है। ஆண்டவர் பிரியமா இருக்கின்ற பொழுது तो प्रभु की प्रिय रहते समय அவர் நன்மை செய்கிற தேவனாய் वो இருக்கிறார். भलाई करने वाला परमेश्वर குறைகள் है। எல்லாம் நீக்கி நிறைவே கட்டளையிடுகிறார். और कमियां को हटकर परमेश्वर भरपूरी देते हैं। படித்தல் படிப்புக்கான ஞானத்தை அளவில்லாமல் தருகிறார். अगर हम पढ़ाई करते हैं तो उसकी ज्ञान प्रभु बहुत देते हैं। இப்ப ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறார்கள். स्कूल में बच्चे पढ़ते हैं, அப்ப தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும். तो परमेश्वर हमें अच्छा ज्ञान देना है, தேவன் நல்ல கிருபையை தர வேண்டும்.
வேண்டும். परमेश्वर अच्छा अनुग्रह देना है. பாருங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு देखो दानियल शाद्राक मेशक और आबेदनेगो जो लोग हैं அவர்கள் கற்றுக்கொள்ள முடிய 3 வருஷம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 3 साल के लिए सीखने के लिए अलग किए गए. அவர்களுக்கு இருந்த ஞானத்தை பார்த்தால் उन लोग का ज्ञान अगर देखेंगे तो ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றால் राजा के उपस्थिति में खड़ा रहना है तो ராஜகுலத்தில் உள்ளவர்கள், और राज्य के जाति वाले, அழகானவர்கள், सुंदर दिखने में ஒரு மறு மாசு இல்லாதவர்கள். और कुछ कमियां भी नहीं रहना है. இப்படி சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்திலே வருகிறது. ये कहते समय एक मुझे याद आती है. அதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஏதாவது 2 அடையாளம் கொடுக்க வேண்டும். और ऑफिस में काम करते समय 2 आइडेंटिटी दिखाना होता है. எல்லாருக்குமே தெரியும். वो सभी को पता है. ஏதாவது மறு இருக்க வேண்டும், और या तो जो एक छोटा स्कार, एक छोटा ये रहना चाहिए, ஏதாவது ஒரு கட்டிடமா இருக்க வேண்டும். और एक काला कलर का डॉट जो होता है वो रहना ஆபீஸ்ல ஒரு ஆளுக்கு है. और हमारे ऑफिस में एक आदमी எந்த மருவும் இல்லை. उसको ऐसा डॉट है ही नहीं. அவங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. उस आदमी को पूरा उसका शरीर को स्कैन किया लेकिन वो तिल किधर भी नहीं है. ஓரளவு முடிந்தாலும் எக்ஸ்போஸ் இடத்துல தான் அது இருக்க வேண்டும். और किधर दिखना चाहिए हाथ में, किधर तो तिल दिखना चाहिए. அப்படிப்பட்ட அழகானவர்களும் இருக்கிறார்கள். वैसे अच्छे लोग भी है. அப்ப அங்கேயும் எந்த மறு மாசு இல்லாதவர்கள், और उधर जो है बिना जो किसी तिल के அவர்களை கொண்டு அவர்கள் படிக்க வைத்தார்கள். वे लोग को पढ़ाई करने रखे. அவர்களுக்கு ராஜாவுடைய போஜனம் கொடுக்கப்பட்டது. उनको राजा खाने वाले भोजन दिया गया. ஆஹா, ராஜா போஜனம், राजा के भोजन. தினம் மட்டன் தான், அதுதான் இதுதான், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்து போனது, நிறைய என்ன வேணாலும் சாப்பிடலாம். और रोज जो है मटन, चिकन और जो ड्राई फ्रूट्स है वही सब रहेगा. நல்ல பிரியாணி தான், और बिरयानी भी हो सकता है, தம் பிரியாணி தான், और दम बिरयानी होगा, கலப்பாக்கட்டு பிரியாணி தான், और बड़े बड़े बिरयानी भी रहेंगे. என்ன பழம் உண்டோ அத்தனை ஸ்டாண்டர்ட் பழம் தான். और सब जो फल अच्छा क्वालिटी के, சாப்பிட நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ये सब खाएंगे तो अच्छा रहेगा कि नहीं रहेगा. ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். और जो ड्राई फ्रूट्स ही है. அந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? लेकिन 4 பேரும் ये चारों लोग ने क्या किया, சாப்பாடு வந்து ராஜாக்காக சாப்பிட அந்த ஒரு விக்கிரத்து முன்னால வச்சு தான் வரும். जो भी राजा को भोजन दिया जाता है उसको पहला मूर्ति के सामने रखा जाता है. அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். वो भोजन हम नहीं खाएंगे. அந்த விக்கிரத்து முன்னால வைக்கிறதுனால அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதை இவர்கள் தியாகம் பண்ணினார்கள். वो मूर्ति के सामने उसको अर्पण किया जाता है इसलिए हम नहीं खाएंगे बोल दिए. எங்களுக்கு பருப்பும் காய்கறி மத்தெல்லாம் தாங்க, हमें जो वेज खाना दाल चावल दे दो ऐसा कहा. சாப்பாடு கொடுக்கவும் பயப்படுதான். अभी जो खाना दिया वो डरता है. நீங்க நாளைக்கு மெலிஞ்சிருந்தீங்க சரியா இல்லாட்டி இனியும் கொலை பண்ணிடுவார் ராஜா. अगर कल तुम लोग पतला दिखेंगे तो राजा मुझे घात कर देगा. கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखो. ஒரு ஸ்டாண்டர்ட் சாப்பாடுலாம் விட்டுட்டு ये अच्छे क्वालिटी के खाना को छोड़कर இவர்கள் வந்து காய்கறி பருப்புல ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கங்கறாங்க. और इन्होंने कहा कि 10 दिन हमारा परीक्षा करो कि हमें वेज खाना दे दो. 10 நாள் ஆண்டவருக்காக ஒரு சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே 10 दिन प्रभु के लिए ये खाना जब खाए तभी எல்லாரையும் பார்க்கல இவங்க நல்ல குளுகுளுன்னு இருக்கறாங்க. बाकी सबसे ये लोग अच्छे हष्टपुष्ट है. நான் கல்யாணம் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா? और शादी खत्म करते कहते हैं. கல்யாணம் முடிஞ்சோன்னு அந்த புருஷன் வந்து 1 மாசம் 2 மாசம் தூட்டையும் துறையுமா இருக்கணும் இல்லையா? और शादी होने के बाद जो पति तो है थोड़ा हष्टपुष्ट होना चाहिए. அது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. மனைவி வந்த உடனே சந்தோஷத்துல ஆளு இருந்து நல்ல வந்து குண்டாயிட்டாரு. और सभी लोग वही चाहते हैं कि पत्नी आ गई, खाना सब बना के दिया, अभी थोड़ा मोटा हो गया. ஒரு ஆண்டோட சித்தத்தை மாத்திரம் செய்தார்கள். लेकिन प्रभु का इच्छा केवल மற்ற किया. எல்லார்கிட்டயும் ரொம்ப அழகா இருந்தார்கள். बाकी लोग से बहुत सुंदर ரொம்ப थे, புஷ்டியாக இருந்தார்கள். बहुत हष्टपुष्ट थे. அந்த படிச்சு முடிச்சாங்க பாருங்க. और वो जो देखो पढ़ाई होने के बाद இப்போ இன்டர்வியூ நடக்கும். अभी इंटरव्यू होगा. அதான் ராஜ சமூகத்துல நிக்க முடியும். राजा के उपस्थिति में खड़ा रह सकते. இன்டர்வியூ வைக்கும்போது और जब इंटरव्यू रखते समय 4 பேருக்கும் ये 4 लोगों को தேவன் எல்லா கல்வியிலும் படிக்க ஞானம் கொடுத்தபடியினாலே परमेश्वर ने सारे बातों में ज्ञान दिया, इसलिए 4 பேர் ஒன்லி செலக்டட். और ये 4 लोग को ही सेलेक्ट किया இவங்க गया. ஞானத்துக்கு முன்னால வேற யாரும் நிக்க முடியல. इनके ज्ञान के सामने और कोई खड़ा नहीं हो இது पाया. ராஜாவே டைரக்டர் என்ட்ரி வைத்தார். ये राजा ने डायरेक्ट इंटरव्यू रखा, அவரே இன்டர்வியூ வைத்தார். वही इंटरव्यू लिया. நல்லா யோசித்து பாருங்க. अच्छा सोचकर நீங்க देखो, எங்கேயும் வேலை பார்க்கலாம், आप किधर भी काम कर सकते हो, படிக்காதவங்கள கூட இருக்கலாம், आप अनपढ़ हो सकते हो, விவரம் இல்லாத கூட இருக்கலாம். आपको जान समझ नहीं होगी, ஆண்டவர் உங்களோடு இருந்தால் लेकिन प्रभु तुम्हारे साथ है அவர் तो சர்வ ஞானம் உள்ளவர். वो सर्वज्ञानी है. எந்த நேரத்துல என்ன பேச வேண்டும், किस समय पर क्या बात करना है, என்ன செய்ய வேண்டும், क्या करना है, என்ன வேலை செய்ய வேண்டும், क्या काम करना है, ஆண்டவர் பார்த்து वो கொள்ளுவார். प्रभु देख लेंगे. நீங்கள் எல்லாரும் நிறைய வேலை பார்த்திருக்கிறீர்கள். बहुत सारे लोग आप लोग काम करते நான் हो, வேலை பார்த்திருக்கிறேன். मैं भी काम किया சில हूं, வேலைகள் முடியாத வேலைகள், और कुछ काम हो नहीं நமக்கு सकते, என்னன்னே தெரியாது. हम क्या है पता नहीं. நம்ம வந்து முன்னால வந்து நம்ம ஒரு 10-15 வருஷம் முன்னால படிச்சுட்டு வந்திருப்போம். हम जरा 15 साल पहले पढ़े हुए लेंगे, இவங்க லேட்டஸ்டா படிச்சிட்டு வராங்க. और अभी के लोग अभी पढ़ाई किए, நம்மளோட நாலேஜ் நிறைய இருக்கும். हमारे से ज्ञान ज्यादा रहेगा, ஆனா வேலைக்கு பொறுப்பு நாம தான் ஆபீசரா இருப்போம். और हम भी बड़ा ऑफिसर रहेंगे. அப்ப நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது जब हम प्रभु से प्रार्थना करेंगे, லேட்டஸ்டா உள்ள ஆட்களை ஆண்டவர் கொண்டு தந்துருவார். ये
लेटेस्ट आदमी लोग को प्रभु हमारे लिए दे देंगे இவரு சொன்னது வேலை விடுங்க சார் நான் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி கொண்டு தந்துட்டு और போயிடுவேன் जो लेटेस्ट वाला बोलेंगे आप छोड़ दो हम ही सब देख लेंगे நான் ரிப்போர்ட் கொடுத்து பேர் நான் தான் வாங்குவேன் लेकिन रिपोर्ट जाकर नाम तो मेरा ही அப்ப आएगा ஆண்டவர் இப்படித்தான் செய்வார் प्रभु ऐसे ही करेंगे ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே और கிடையாது प्रभु से ऐसा कुछ भी नहीं जो नहीं हो எந்த சூழ்நிலை யாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும் कौन से भी परिस्थिति में प्रभु ऊंचा कर ஒரு सकते हैं பெரிய லெவல்ல கொண்டு வர முடியும் एक बड़े स्थिति में लेकर आ सकते हैं இன்னைக்கே தீர்மானம் பண்ணுங்க आज ही निर्णय ले நான் लो ரொம்ப கோவம் உள்ள ஆளாங்க चाहे मैं बहुत गुस्सा वाला கோவம் हूं வந்து எதையா கையில எடுத்து தூக்கி உடைச்சிருவேன் और गुस्से में मैं चाहे कुछ भी तोड़ सकता हूं அல்லது தூக்கி வீட்டுக்கு வெளியே எரிஞ்சிருவேன் या तो घर के बाहर फेंक देता हूं நான் சாலையில இருந்தேன் मैं चौल में रहता था திடீர்னு ஏத்து வீட்ல இருந்து அப்படி பாத்திரம் டபார்னு வெளியே வந்து விழும் और अचानक से सामने वाले घर से बर्तन आती है டாம் டீம்னு சத்தம் கேட்கும் और बहुत आवाज आती थी உள்ள போய் பார்த்தா புருஷன் பண்ணி ஆளுக்கு ஒரு கம்ப வச்சிட்டு நிப்பாங்க और अंदर जाके देखेंगे तो पति पत्नी जो है एक एक लकड़ा रख के அங்க रखे சுவிட்ச் போர்டை பார்த்தா அது உடைஞ்சு கிடக்கும் स्विच बोर्ड को देखेंगे तो टूटा रहता है பையன் வந்து கோவத்துல ஓடி போய் இங்க நடக்க சமயத்துல சுவிட்ச் போர்டுல ஒரே குத்து और इधर जाकर स्विच बोर्ड में जोर से मारना கொஞ்சம் யோசித்து பாருங்க थोड़ा सोच कर देखो அப்படி இருந்தா கூட और वैसे रहेंगे तो भी இப்படி நீங்க யாரா இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுவோமே मान लो आप लोग में से कोई ऐसा है அவ்வளவு கோவம் உள்ள ஆள்னு வச்சுக்கிடுவோமே मान लो इतना गुस्सा वाला व्यक्ति है தப்பே இல்ல இன்னைக்கு வரல நீங்க நான் சொல்லுதான் இன்னைக்கு நீங்க நல்லவங்க தான் और मैं बोलता हूँ आज आप अच्छे हो இன்னைக்கு நீங்க மனம் திரும்பிட்டா आज अगर मन फिराए तो எனக்கு இப்படிப்பட்ட குணத்தை மாற்றின ஆண்டவர் ऐसे गुण को बदल दीजिए प्रभु என்னை பார்த்தார எல்லாரும் ஆச்சரியப்படணும் मुझे देखकर लोग आश्चर्य होना அந்த இயேசு கிறிஸ்து ஒளி என்னிலிருந்து வீசணும் यीशु की चमक मेरे से நான் चमकना ரொம்ப है அன்பா பேசணும் और बहुत प्रेमी बात करना என் है பேச்சை கேட்க ஒரு கூட்டமே வரணும் मेरा बात सुनकर एक झुंड आना है நல்ல ஜெபம் பண்ணணும் अच्छा प्रार्थना करना है யாருக்கா ஜெபம் பண்ண சுகமாயிரணும் किसी को प्रार्थना के तो चंगाई होना है வல்லமையிலிருந்து விளங்கணும் और आपकी सामत मेरे से प्रकट होना है எல்லாரில இருந்து ஆண்டவர் வல்லமை விளங்கும் और प्रभु का सामत जरूर सब में से இன்னைக்கே प्रकट தீர்மானம் எடுங்க आज ही निर्णय लो இன்னைக்கு ஆலயத்துக்கு வெளியே போகும் நீங்க ரொம்ப நல்லவங்களா தான் போகணும் भवन से बाहर जाते समय अच्छे लोग के உங்களை समान जाना है பார்த்தாலே முகத்துல ஒரு ஒளி பிரகாசிக்குன்னு சொல்லணும் और तुम्हें देखकर ही एक प्रकाश होना है நான் நேத்து வரை பார்க்கலையே कल तक ऐसा प्रकाश नहीं இன்னைக்கு देखा அந்த பிரகாசம் உங்க முகத்துல இருக்கிறது और आज से एक चमक आपके चेहरे में சொல்ல है முடியுமா சொல்ல முடியாதா बोल सकते हैं कि नहीं ஆ? சத்தமா சொல்லுங்க சொல்ல முடியும் और बोलना है जरूर ஆண்டவர் மாத்தி விட வேண்டும் प्रभु उसे आपको बदलना है ஹalleluya हालेलुया அப்போ உம்மை நம்புகிறவர்களை जो तुम्हारे ढरवियों और भरोसा करने वालों இன்னொரு வசனம் அழகான வசனம் இருக்கு பாருங்க और एक वचन है सुंदर वचन சங்கீதம் 17:7 வாசிக்கலாம் भजन संगीता अध्याय 17 वचन 7 உம்மை நம்புகிறவர்களை உம்மை அதாவது ஆண்டவரை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று பாருங்க யார் ஆண்டவரை நம்புகிறாரோ அவங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் தான் எழும்பிட்டுப்பேன் அப்படி எழும்புகிறவர்கள் அவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உமது வலகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் भजन संगीता 17 7 तू जो अपने दाहिने हाथ के द्वारा अपने शरणगतों को अपने विरोधियों से बचाता है अपनी अद्भुत करुणा दिखा பாருங்க அப்ப நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் तो चाहे अपने विरोध में कोई उठे நம்ம ஆண்டவர் உடனே அங்க வந்து நிப்பாராம் प्रभु तुरंत उधर आकर खड़े होंगे நம்முடைய வலது கரத்தில் நம்ம தப்பு வைப்பாராம் अपने दाहिने हाथ से हमें बचाएंगे பக்கத்துல 1000 பேரோ तेरे दाहिने और 1000 வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் तेरे बाएं हाथ 10,000 गिरे तो भी அது உன்னை அணுகாது वो तुझे नाश नहीं உன் पहुंचाएगी கண்களால் பார்த்து तेरे आंखों से देखकर அவர்களுக்கு ஒரு என்ன நிலைமையை நீ பாப்பன ஆண்டவர் சொல்லி और இருக்கிறார் उनको क्या होगा वही तू देखेगा ஹalleluya हालेलुया எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை किसी की डरने की जरूरत नहीं நம்முடைய है ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் हमारा प्रभु सर्वशक्तिमान அவரை प्रभु நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டுள்ளது उनको भरोसा करने वाले को उनको अनुग्रह घेर लेगी ஆண்டவருடைய கிருபை அப்படியே சூழ்ந்து பொரிந்து பாதுகாத்து கொள்ளுமா और परमेश्वर की अनुग्रह ऐसे घेर कर संभाल लेगा அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் उनको डर कर उनके अनुग्रह को जो भी बाट जोते हैं ஆண்டவர் எப்போதும் பிரியமாய் இருந்து கொண்டே और இருக்கிறார் परमेश्वर सदैव उनके ऊपर प्रिय रहते हैं ஹalleluya हालेलुया அன்னபடிதான் நம்ம மோசே குறித்து பார்க்கின்ற பொழுது और इसीलिए मूसा के बारे में देखते समय என்ன எழுதியிருக்கிறது என்றால் और क्या लिखा है யாத்திரா 33ஆம் அதிகாரத்திலே निर्गमन अध्याय 33 में 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம் 11 वचन சிநேகிதனோட பேசுவது போல ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார் கர்த்தர் மோசோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் போதும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் और உண்டாவதாக परमेश्वर की पवित्र नाम की महिमा हो அந்த மோசே கூட தேவனாக்கேத்த ஒரு சிநேகிதனோட பேச முகமுகமாய் பேசினார் और देखो मूसा प्रभु के साथ कैसे बात किया जैसे कोई अपने भाई के साथ बात करता
करते रहे। மோசே எழுந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகின்ற பொழுது जब मूसा उठकर तंबू की तरफ जाते समय எல்லோரும் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழுந்து நட்டம் நின்று और கொண்டிருப்பார்கள். सभी लोग तंबू में खड़े रहेंगे அந்த கூடாரத்துல பிரவேசிக்க மட்டும் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். और उस तंबू में प्रवेश करने तक देखते रहेंगे। பாருங்க, அந்த கூடாரத்துல போனோம்னா ஒரு மேகம் மறைச்சிரும். और देखो तो उस तंबू के अंदर एंट्री करते ही एक जो बादल आकर छुपा देती ஏன்னா है, இப்போ ஆண்டவர் பேசணும். क्योंकि प्रभु अभी आकर बात करना है। நீங்களும் ஜெபத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க, मान लो आप लोग प्रार्थना में, ஊக்கமான ஜெபத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க, एक तेजी से प्रार्थना में आप लोग அந்த हैं மேகம் நிழலிடும், और बादल छुपा देती உங்களை है மறைத்து மற்றவர்களிருந்து தனியாக பிரிக்கும். और उस बादल आपको दूसरे से अलग करती है। அப்பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார். तब परमेश्वर आपसे बात करेगा। எவ்வளவு கவனமாக ஜெபத்தில் तो தரித்திருக்கிறோம், आप कितनी सावधानी से रहना है, அந்த அளவில் ஆண்டவர் பேசுவார். वैसे परमेश्वर बात करेंगे। ஆண்டவர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று மோசே இடத்துல சொல்லுகிறார். और प्रभु कहते हैं कि इस लोगों को तू अगुवाई कर, ஆண்டவரை அழைத்து கொண்டு போக சொன்னீரே, और परमेश्वर आपने अगुवाई करने कहा, என்று அவரிடத்தில் சில காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார். और परमेश्वर उनसे कुछ बातें पूछते हैं அவர் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், और परमेश्वर से कहते हैं, ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, परमेश्वर आपने कहा உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், और तुम्हें नाम लेकर बुलाया, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும், और मैं तुझे नाम लेकर बुलाया என் कहकर, கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. और तेरे आंखों में मुझे दया मिली, ऐसा आपने कहा। நம்மையும் தேவன் இப்படித்தான் அழைத்திருக்கிறார். हमें भी परमेश्वर ने ऐसे ही நம்மை बुलाया, பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். हमें नाम लेकर बुलाया है, அவருடைய கிருபை எப்போதும் நம்மோட இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். और उनकी अनुग्रह सदैव हमारे संग रहेगी करके நான் प्रभु உன்னை कहते விட்டு हैं। விலகுவதும் இல்லை, मैं तुझे न छोड़ूंगा உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறார். न त्यागूंगा करके प्रभु ने அவர் कहा। ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், और परमेश्वर से पूछते உம்முடைய हैं, கண்களில் இப்பொழுது எனக்கு தயவு கிடைத்தால், और अब मुझे तुम्हारे नजर में दया मिली तो, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததான், अब तुम्हारी आंखों में मुझे दया मिली तो। ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அவசியம் பாருங்கள், देखो प्रभु की अनुग्रह कितनी आवश्यक है, எவ்வளவு தேவை பாருங்கள். और कितनी जरूरत है। ஆண்டவருடைய பெரிய ஜனக்கூட்டத்தை நீர் நடத்தும்படி என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன்னு சொன்னீர். उतनी बड़ी प्रजा को अगुवाई करने के लिए नाम लेकर मुझे நீர் बुलाया, அப்படி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே ऐसा नाम लेकर बुलाया உம்முடைய इसलिए, கண்களில் எனக்கு இப்ப கிருபை और கிடைத்ததா, तुम्हारी आंखों में मुझे दया मिली तो। நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். मैं तुम्हें जानना हूँ, நீர் எப்படிப்பட்டவர், आप कैसे हो, எவ்வளவு வல்லமை உள்ளவர், कितने सामर्थ्य हो, என்னென்ன நன்மைகளை செய்யக்கூடியவர், और कितने भलाई कर எப்படி सकते हो, எங்களை பாதுகாக்கிறவர், कैसे मुझे संभालते हो, எப்படி எங்களை நடத்துகிறவர் कैसे मुझे अगुवाई என்று करते நான் हो, உம்மை அறிவதற்கோ, ऐसा मैं जानने के लिए, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கோ, और तुम्हारे आंखों में मुझे दया मिलने, ஆண்டவருடைய கண்களில் நமக்கு எப்போதும் கிருபை வேண்டும். और परमेश्वर की आंखों में हमेशा दया चाहिए। உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், तुम्हारी मार्ग को நான் मुझे என்னென்ன दिखाइए, செய்ய வேண்டும் எனக்கு கற்று தாரும். मैं क्या करना है मुझे सिखाइए। இந்த ஜனங்கள் எல்லாம் நீர் தந்த ஜனங்கள் உம்முடைய ஜனம் என்று நீர் நினைத்தருளோ. और ये प्रजा तुम्हारी प्रजा, ऐसा सोच लो। அவர் ஊக்கமாக உருக்கமாக ஆண்டவர் நோக்கி ஜெபம் और பண்ணுகிறார். तेजी से प्रभु से प्रार्थना करते हैं। என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? क्या बोल के प्रार्थना करते நான் हैं? பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தேன், मैं पाप के गुलामी में था, என்னை அழைத்து நீர் ரட்சித்தீர், मुझे बुलाकर उद्धार किया, என்னுடைய கிருபை உன்னோட கூட இருக்கும் என்று சொன்னீர், तेरे अनुग्रह मेरे संग रहेगा करके आपने அதனால कहा, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், नाम लेकर बुलाया, நீதான் இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும். और तू ही इस प्रजा को अगुवाई करना है। ஆண்டவரே, हे प्रभु, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் तेरे आंखों में मुझे दया मिली உம்மை तो, பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். और तुम्हारे बारे में मुझे जान உம்முடைய लेना है, வழிகளை எனக்கு நீர் தெரிவியும். और मुझे अपने मार्ग को दिखाइए, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனம் என்று நீர் நினைத்தருளும். और इस प्रजा को आपकी प्रजा समझ लो। அப்ப நாம ஜெபம் பண்ணுகிறோம், हम प्रार्थना करते, அவர் ஜெபம் பண்ணாரு, वो भी प्रार्थना किया, உடனே ஆன்சர் வருது பாருங்க. तुरंत उत्तर। வாசிக்கலாம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. और 33 अध्याय वचन 14, यहोवा ने कहा, मैं आप तेरे साथ चलूंगा और तुझे विश्राम दूंगा। நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், हम जब प्रार्थना करते हैं तो हमें समझना நான் है, ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே ஜெபம் பண்ணி இருக்கிறேன், क्या मैं सचमुच प्रभु से प्रार्थना किया हूं, என்னுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறேன், मेरे हृदय को बहाया हूं, நான் அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி விட்டேன். मैंने सब कुछ कह दिया, அவருடைய ஜெபத்தை அவர் கவனமாய் கேட்டார், और मेरे प्रार्थना को ध्यान से என் सुना, ஜெபத்தின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். मेरे प्रार्थना की आवाज को सुना, சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், और मेरा समूह तुम्हारे आगे அப்படி चले, என்றால் நானே உனக்கு முன்பாக கடந்து
செல்லுவேன். अगर ऐसा है तो मैं ही तुम्हारे आगे चलूंगा, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें तसल्ली और विश्राम दूंगा. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, तब मैं तुझे देखकर, ஆண்டவரே हे परमेश्वर, கூடவே வருவேன் என்று சொல்லிவிட்டீர். आपने तो कहा मैं तेरे संग आऊंगा. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், यदि तुम्हारी उपस्थिति मेरे आगे नहीं चली तो, ஆண்டவரே हे परमेश्वर, சொல்லுறதெல்லாம் செய்கிறேன். जो भी आप कहोगे मैं कहूंगा. சொல்லிவிட்டீர் சமூகம் நான் உன்னோட கூட வருவேன் என்று आपने சொல்லிவிட்டீர். कहा कि तेरे उपस्थिति मेरे आगे चलेगी. நீர் அப்படி வராவிட்டால், यदि आप नहीं आएंगे तो, எப்பொழுது வருவீர் அதிரத்தவரை எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு போகாதீரும். जब तक आप नहीं आओगे तब से इस जगह से हमें अगुवाई मत करो. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று, और मुझे और प्रजा को आपकी आंखों में दया मिली, तब எல்லாருக்கும் எப்படி தெரியும்? सबको कैसा पता चलेगा? எனக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்து விட்டது என்று எப்படி தெரியும்? और मुझे और इस प्रजा को परमेश्वर की अनुग्रह मिली, ये कैसा पता चलेगा? நீர் எங்களோடு கூட வருவதினால் தானே, आप हमारे संग चलोगे तभी, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதினால் தானே, आपकी उपस्थिति हमारे संग चलेगा எங்களை तभी, பார்க்கல மெய்யாகவே தேவன் எங்களோட இருக்கான்னு சொல்லுவதினால் தானே, हमें देखने वाले सचमुच प्रभु इनके संग है कहेंगे तभी. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும், ऐसे पृथ्वी के सारे लोग, பூமியின் மேலுள்ள முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், इस पृथ्वी के सारे लोग, நானும் உம்முடைய ஜனங்களோ मैं और प्रजा விசேஷித்தர்கள் என்று விளங்கும். और विशेष लोग है करके जानेंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்ப நம்ம யாரு? हम कौन है? இந்த உலகத்துல எல்லா ஜனங்களை பார்க்கிலும் इस पृथ्वी के सारे लोग से अलग நாம் விசேஷித்த ஜனங்களா. हम विशेष प्रजा. இதை எப்படி கண்டுகொள்வார்கள்? इसे कैसे जानेंगे? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால், प्रभु हमारे संग रहेंगे அவருடைய तब, கிருபை நம்மோடு கூட இருப்பதினால், उनकी अनुग्रह हमारे संग रहेगी तब, ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பதினால், प्रार्थना सुनकर प्रभु अनुग्रह देते तब, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதினால், प्रभु हमें आशीर्वाद करके ऊंचा करेंगे तब. அப்பொழுது மோசே சொல்லுகிறார், तब मूसा कहते हैं கர்த்தரை நோக்கி, प्रभु को देखकर, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तब प्रभु मूसा को देखकर, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். जो तूने कहा मैं ऐसा நீ करूंगा. சொல்லிவிட்டாய் அல்லவா? तूने कह दिया. ஆண்டவர் உம்முடைய ஜனங்கள் என்று எப்படி தெரியும்? आपकी प्रजा कैसा समझेगा? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி தெரியும்? परमेश्वर से आशीर्वाद कैसा இந்த समझेगा? உலகத்துல ஜனங்கள் காட்டிலும் விசேஷ ஜனங்கள் என்று எப்படி தெரியும்? इस लोगों से विशेष लोग कैसा समझेगा? நீர் எங்களோடு கூட வருவதினால், आप हमारे संग चलेंगे உம்முடைய तब, சமூகம் எங்களோடு கூட எப்பவும் இருப்பதினால், आपकी उपस्थिति हमारे संग रहेगी உடனே तब. ஆண்டவர் சொல்லுகிறார், तब तुरंत प्रभु நீ कहते சொன்ன हैं இந்த வார்த்தையின்படியே செய்வேன். तूने जो कहा इस वचन के अनुसार करूंगा. கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखो, நம்முடைய ஆண்டவர் हमारा प्रभु இரக்கமோ, दयालु உருக்கமோ, और अनुग्रहकारी, நீடிய சாந்தமோ, लंबी धीरज மிகுந்த கிருபையுள்ள தேவன். और अत्यंत करुणामय परमेश्वर, அவர் எப்போது நமக்காகவே தன்னை தியாகமாய் ஒப்படைத்த தேவன். हमेशा हमारे लिए उसने त्याग दे दिया है. எந்த சூழ்நிலையில ஆண்டவரத்திலே கடன் செல்லுகின்ற பொழுது, कौन सी भी परिस्थिति में प्रभु के पास जाते நம்மை थे, அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடி हमें बुलाया परमेश्वर पवित्र है, इसलिए அவரை அணுகின்றவர்கள் பரிசுத்தமாய் தான் அணுக முடியும். उनको जो भी जाते हैं उनके पास पवित्रता ரொம்ப से ही जा simple सकते हैं. தான். அது ரொம்ப சிம்பிளான காரியம் தான். बहुत ही आसान सी बात है. செய்த பாவங்களை தவறுகளை எல்லாம் உடனே அறிக்கை விட்டுவிட்டு நம்ம சுத்திகரித்துக் கொள்ள जो भी வேண்டும். गलती अपराध पाप किए उसे धोकर, நீ சொன்னபடி உனக்கு செய்வேனப்பா, तू जैसा कहा वैसा करूंगा. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, मेरे आंखों में दया मिली, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார். नाम लेकर तुझे बुलाया, ऐसा प्रभु कहते हैं. அப்பொழுது உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். तब तेरा महिमा को मुझे दिखा, ऐसा वो அப்பொழுது कहते हैं. ஆண்டவர் காண்பித்தார் என்று பின்னால் எழுதப்பட்டுள்ளது. उसके बाद प्रभु ने दिखाया. हालेलुया, 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 हालेलुया. அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நாம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி हम अपने पूरे जिंदगी में आनंद होने के लिए அவருடைய கிருபையினாலே நாம் காலையிலே திருப்தி ஆவோம். और सुबह के समय, बोर के समय उनके अनुग्रह से तृप्त होंगे. கர்த்தருடைய வசனத்தை போதித்த பிரகாரம் और जैसा प्रभु ने वचन दिया, ஆண்டவரை காலையிலே தேடுவோம், और प्रभु को सुबह ढूंढेंगे, வேலை ஸ்தலத்திலே தேடுவோம், और काम के जगह पे மாலையிலே ढूंढेंगे, தேடுவோம், शाम को ढूंढेंगे, இரவிலே தேடுவோம், रात को ढूंढेंगे, பாதப்படியிலே அமருவோம், उनके पथ पर रहेंगे, ஜெபிப்போம், प्रार्थना करेंगे, ஜெபிப்போம், प्रार्थना करेंगे. ஆலயத்திலே கூட்டம் வரணும்லாம் கூடி வருவோம், जब जब भवन में आराधना है आएंगे, கூடி பாடல் பாடுவோம், मिलकर आराधना गीत गाएंगे, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், परमेश्वर की नाम की महिमा தேவனுடைய करेंगे, வல்லமை மகிமை நம்மீது இறங்கும், और परमेश्वर की महिमा सामर्थ्य रूप में நம்மை उतरेगी, நிர்மூலமாக விடவே மாட்டார். और हमें जो है नाश होने देंगे அவருடைய ஹalleluya, हालेलुया, அவருடைய பெரிய கிருபை இரக்கங்களை நமக்கு தருவார். और उनकी बड़ी करुणा और दया प्रभु அவருடைய देंगे. கிருபை
கிருபை காலைதோறும் புதியவளாய் और இருக்கிறபடியினாலே उसके अनुग्रह बोर के समय नहीं है அவருடைய கிருபை इसलिए, எப்போதும் புதியவளாய் और उसके இருக்கிறபடியினாலே अनुग्रह सदा नहीं है அவைகளை நாம் इसलिए பெற்றுக்கொள்வோம். उसे हम पा लेंगे। அவருடைய கிருபை மிகவும் அருமையானது. उसके अनुग्रह बहुत बड़ी है எப்போதும் அவருடைய கிருபையின் சட்டைக்குள்ள போய் நம்ம அடைக்கலம் புகுந்து और கொள்ளுவோம். सदैव उनके अनुग्रह की पंख के तले हम அவர் चले நல்லவரும் जाएं। மன்னிக்கிறவருமாய் இருக்கிறபடியால் वो अच्छा है और माफ करने நம்முடைய वाला है। பாவங்களை தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். हमारे अपराध से हम माफी पा ले அதன் மேல் அவர் நம்ம மேல் மிகுந்த கிருபையை और வைக்கட்டும். उसके कारण प्रभु अपना पर अनुग्रहकारी हो எந்த जाए। சூழல் நிச்சயமா நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். कौन से भी परिस्थिति में प्रभु हमें संभालेंगे। பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ इस आकाश और पृथ्वी के कितनी ऊंचाई है அவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். और उतनी बड़ी अनुग्रह प्रभु हमें देंगे। அவர் நாம் பயந்து இருக்கிறபடியால் हम उसके डर भी है அவர் इसलिए நம்ம மீது பிரியமாய் वो இருப்பார். हमारे ऊपर प्रिय रहेंगे। அவருடைய கிருபை நம்ம மீது இருக்கிறபடியினால் उनके अनुग्रह हमारे ऊपर है நமக்கு इसलिए விரோதமா யாரும் செயல்பட और முடியாது. हमारे विरोध कोई भी कार्य नहीं कर எந்த ஒரு सकता பிரச்சனை நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட और முடியாது. कौन से भी समस्या हमें कुछ भी नहीं कर सकता எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் और सब ஆக்குவதற்கு कुछ प्रभु नाश करने எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு और सब पद में जीत पाए தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. और परमेश्वर की अनुग्रह हमारी संग है அவருக்கு பயந்த கிருபைக்கு காத்திருப்போம். और उस डर कर उसके अनुग्रह के लिए बाट நம்ம जोएंगे மீது பிரியமாய் இருப்பார். और हमारे ऊपर प्रिय रहेंगे நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாய் और தருவார். हमारे लिए आशीर्वाद बहुत देंगे நிறைய கிருபைகளை தருவார். और बहुत अनुग्रह देंगे இன்றைக்கு அந்த கிருபையை और பெற்றுக்கொள்வோம். आज ही वो अनुग्रह पाले நிறைவான கிருபைகளை और பெற்றுக்கொள்வோம். भरपूरी अनुग्रह पाले பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்லுவோம். पाकर यहाँ से जाए இனி எப்போதும் என்றைக்கும் தேவ கிருபையோட காணப்படுவோம். सदैव हमेशा परमेश्वर की कृपा हमारे ऊपर எந்த हो जाए இடத்துல எந்த வேளையில் எந்த தேவ கிருபையோட காணப்படுவோம். और कहाँ भी काम स्थल किधर भी हो प्रभु के अनुग्रह के साथ रहे நம்மை காண்களும் மெய்யாவிலே தேவனுடைய ஜனங்கள் என்று கண்டுகொள்ளட்டும். हमें देखने वाले सचमुच ये प्रभु का தேவனால் जन है, जान दो ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று கண்டுகொள்ளப்படட்டும். परमेश्वर से आशीष पाया जान दो ஓ இந்த உலகத்தில் இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கண்டுகொள்ளட்டும். इस संसार में ये लोग ऊंचे हैं करके जानने दो தேவ கிருபை பெற்றுக்கொள்வோம். परमेश्वर की अनुग्रह पालो தேவ கிருபை நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்களாக. और परमेश्वर की अनुग्रह बहुत ऐसे पाए लो கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर इस वचन को आशीष करे हालेलुया 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 हालेलुया